channel. In today's video we are going to see how to get browser history using Python in Ubuntu. So guys, this video is going to be in Tamil. If you want the same video in English, the link is in the description. So guys, நம்ம வந்துட்டு Google Chromeல இப்போ இருக்கேன். நான் Ctrl H அழுத்தினேன்னா என்னுடைய browser-உடைய historyலாம் எனக்கு தெரிய வரும். ஸோ இந்த history ஃபைல்ஸ்லாம் எங்கே நம்ம சிஸ்டமில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ Ubuntu யூசர்ஸ் Ctrl-Alt-T எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு cd.config போட்டுக்கிறேன். மறுபடியும் cd Google Chrome. ஸோ இதில் நான் ls கொடுத்தேன்னா இல்லை டிஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த இடத்துல இருக்குது. இதை நான் இப்போ லிஸ்ட் பண்ணுறேன். FAULT. ஸோ இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரிங்கிற ஃபைல் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு SQLite ஃபைல். ஸோ நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி இந்த ஹிஸ்ட்ரியெலாம் ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு பைத்தானுக்கு ஒரு சில பேக்கேஜஸ் தேவைப்படும். அந்த பேக்கேஜ் என்னென்னு பார்த்தோம்னா SQLite 3. ஸோ அதுக்கு pip install db-sqlite 3. ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், அதனால எனக்கு ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போது நம்மளுடைய ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். ஸோ கைஸ், நான் வந்துட்டு VI எடிட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய சாய்ஸ்க்கு நீங்கள் வேறு எந்த ஒரு எடிட்டர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் வந்துட்டு import SQLite 3ன்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது என்னுடைய பாத். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஹிஸ்ட்ரிங்கிற SQLite ஃபைல் வந்துட்டு இந்த லொக்கேஷனில் இருக்குது என்னோட கேஸில். ஸோ உங்களோட கேஸில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ CON சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதில் SQLite 3.connect அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இது உள்ளார என்னுடைய பாத் கொடுக்குறேன், மேலே என்னுடைய வேரியபிள் ஆக்சுவலாக. இதுக்கப்புறமா சிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் என்னுடைய கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ con.cursor. ஸோ இதுக்கப்புறமா நம்மளுடைய query நம்ம ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம்னா c.execute. So select query, select URL, comma title, comma visit count, comma last visit count. Oh, it's okay. இது வந்து last visit time, sorry, from URLs. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட query எழுதிட்டோம். அடுத்து வந்துட்டு இதோட ரிசல்ட்ஸ்லாம் நம்ம ஃபெச் பண்ணணும். அதுக்கு நம்ம ரிசல்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் என்னோட ரிசல்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ c.fetchAll கொடுத்துக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் நான் என்னோட ஆல் ஹிஸ்ட்ரி வந்துட்டு என்னோட இந்த வேரியபிள் ஸ்டோராக இருக்கும். நம்ம இதை வந்துட்டு ஒன்று ஒன்றா ஐட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் தட் ஐம் யூஸிங் ஃபார் லூப் ஃபார் I in results print I. அண்ட் கைஸ், நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நிறைய ரிசல்ட்ஸ் வரும். நான் இந்த இடத்துல கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறேன். சே 0லேருந்து 10 வரைக்கும் நான் லிமிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடணும். c.close யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஃபைல் நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணி பார்க்கலாம். python main.py. ஓகே, இந்த இடத்துல ஒரு எரர் இருக்குது. ஓகே, நான் இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேரன்சஸ் போட்டிருக்கேன். நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். colon write and quit. ஓகே, நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு எரர் அடிச்சிருக்கு. என்ன எரர்னா SQLite 3.operation error, database is logged. இந்த எரர் எதனாலனா உங்களுடைய Chrome browser ஓப்பனில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த எரர் அடிக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த Chrome browser-ஐ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் அடிக்காது. நான் இந்த ஃபைலை மறுபடியும் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு 10 ஹிஸ்ட்ரிஸ் மட்டும் எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பைத்தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை
ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.